42 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணும்போது ஆண்டவர் அவங்க சிறையிருப்பை மாற்றார். உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அவங்க என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க, என்னமோ செய்யல. உங்களுக்காக ஜெபிக்கும் போது எங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணமே அதுதான். அடுத்தவங்களுக்காக செபிக்கும் போது எங்க சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுவார். தேவன் அந்த ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்ப இன்றைக்கு நீங்க சிறைகளுக்காக மக்களுக்காக செபிக்கும் போது ஆண்டவர் உங்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாற்றம் உங்களுக்கு சகல சமாதானத்தை கொண்டு வரும், சகல சந்தோஷத்தை கொண்டு வரும், சகல நிம்மதியை கொண்டு வரும், சகல நல்ல காரியங்களை கொண்டு வரும், நல்ல ஒழுக்கங்களை கொண்டு வரும், நல்ல கட்டுப்பாடுகளை கொண்டு வரும், நல்ல கம்பீரத்தை கொண்டு வரும், நல்ல துணியை கொண்டு வரும். உங்க வாயில நல்ல ஆராதிக்க வார்த்தைகளை கொண்டு வரும், பைபிள் வாசிக்க நேரங்களை கொடுக்கும், சாத்தானோட விடாதபடி நம்மளா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 பேரை வளர்த்தோம்னா உன்னை சாத்தான் தூக்கிட்டு போவான். கவனமா பார்க்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். கவனம். தீர்க்கதரிசனமா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். பைபிள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 10 பூனைக்குட்டி நாய் 10 குட்டி பொறுத்த ஒரு குட்டியை நாயை சாப்பிடும். ஆமென். அதே போல 10 பூனைக்குட்டி பொறுத்த ஒன்றை சாப்பிடும். உங்க வாழ்க்கை குடும்பத்தில் அப்படி ஆயிடக்கூடாது. தீர்க்கதரிசனமா இருந்தா எழுதி வைத்துக்கங்க. இன்னைக்கு என்ன, நான் ஒரு தீர்க்கதரிசனமா என்ன யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. ஆமென். கவனமாக இருக்க வேண்டும். 10ல் 1 சாத்தானில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த 1 மூலியமா உங்க குடும்பத்தை அழிப்பார் ஆண்டவர். பிசாசர்கள் உங்க குடும்பத்தில் அலச விட்டுருவார். அலசிப்பார், அலசிப்பார். கடைசியில ஒரு தங்கத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. நகை எடுக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? புகைகளை போய் மண்ணை அள்ளி வந்து போட்டு போட்டு அரிச்சு 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 எத்தனையோ வேஸ்டா போட்டு கடைசியில பார்த்தா ஒவ்வொருத்தரும் தங்கம் அமைதியே அமையாது. அதே போல நம்ம வாழ்க்கையில நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்க பிள்ளைகளை பிசாசான கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோதரம் வருத்தப்படணும், வருத்தப்படணும். துக்கப்படுற நாள் ரொம்ப நாள் கிடையாது. நீ கண்ணீர் வடிக்க ரொம்ப நாள் கிடையாது. சீக்கிரத்துல உன் கருவுல வந்த புள்ள நிமித்தமாக பாடுகள் பிரச்சனைகள் வரும், வரும். கேட்டா கேளுங்க, கேட்கலாம் போங்க. தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஆவியான சொல்ல வரும், துக்கம் வரும், துக்கம் வரும். துக்கத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்மள துக்கத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும், துயரத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும், கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மள என்று சொல்லி